தடைக்கற்கள் உண்டென்றாலும் தாங்கும் தடந்தோள்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த துணிவோடு இளைஞர்கள் காலங்காலமா இன்னும் கேட்டா அடிமைகளிலும் அடிமைகள் வச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல இந்திய நாட்டை பொறுத்தவரையில இந்த நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. RSS 1925 உருவாக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி 1917 உருவாக்கப்பட்டது. அது திராவிடர் கழகமாக மாறினது 1944 ஆனா RSS இன்று பல முதல்வர்கள், கவர்னர்கள், பிரதமர்களை உருவாக்கிடுச்சு. இன்னும் திராவிடர் கழகத்திலிருந்து அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அடிப்படை கொள்கை என்னன்னா இந்தியா பூரா பழமையில இந்து ராஷ்டிரமாக அதை வச்சுக்கொண்டு மதத்தையும் மற்றதையும் பயன்படுத்தி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, என் பக்கத்துக்குள்ள ஆந்திரால கூட தலித் தலைமையிலான முதல்வர் வந்துட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் தலித் தலைமையில ஒரு முதல்வர் வரல. அதற்கு என்ன காரணம்? எதிர்காலத்துல வருவாருன்னு மெஜாரிட்டி நோயாளிகள் மருத்துவர்கள் எண்ணிக்கையில் ஏன் அதே அளவுக்கு போகக்கூடாது கேட்கலாம். குறிப்பா பெண்களுக்கு என்ன சொல்லுறது? லாரி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது, அதே மாதிரி மற்றது கிடையாது, வெறும் சைக்கிள் ஓட்டணும். ஸ்கூட்டர் வந்து பெண்களுக்காக ஏற்பட்டதுதான் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டருடைய வரலாறு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஆண்கள் கூட பெண்களை விட அதிகமாக ஆண்கள் தான் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க. அவங்க டீப்ளோமெண்ட் ஆகிட்டாங்க. அது ஆண்கள் கொடுக்கறதோ அது சலுகை கொடுத்தாலே என்ன விடுதலைங்கிறதோ அல்லது உரிமைங்கிறதோ இன்னொருத்தர் கொடுத்து பெறுவதில்லை. கொடுத்து பெறுவதுங்கிறது சலுகை. ஆனா உரிமைங்கிறது தானே எடுத்துக்கொள்வதுதான் உரிமை. ஆகவே அவர்கள் சுதந்திரமா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சுதந்திர சிந்தனை முழுக்க முழுக்க அவர்களுடைய உரிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர அதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. அழகு அக்கா சுக்கா மிளகா சுதந்திரம் பிடியே அக்கா புரட்சி கொஞ்சம் எழுச்சி தமிழர் தலைமையில நடந்த மாநாட்டில் நீங்க சிறப்புரையாற்றீங்க. உலகமே பார்த்து மகிழ்ந்தது. வரலாறு காணாத நீங்களே கடந்து போக ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாநாட்டில் உங்க அனுபவத்தை பற்றி வெறும் இன்னைக்கு காலையில் ஒரு கட்சி, மாலையில் ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, அவர் பக்குவப்பட்ட பாசறை இருப்பார். பிக் பேங் தமிழ் BBT பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட கழகத்தின் தலைவர், தமிழர்களின் தலைவர், சமூக நீதி போராளி, 90 வயதிலும் இளமையோடு போராடி கொண்டிருப்பவர் ஆசிரியர் திரு கி. வீரமணி ஐயா அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க சமீபத்துல தகைசால் தமிழர் விருது வாங்கியிருக்கீங்க. அதுக்கு பிக் பேங் தமிழ் BBT சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. உங்களுக்கு 90 வயது ஆன போதிலும் இன்னும் இளமையோடு சமூக நலனுக்காக களமாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? ஒரு சின்ன திருத்தம். 90 முடிஞ்சிருச்சு, 91 ஆரம்பம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வயது உங்களை மாதிரி கேள்வி கேட்கறவங்க தான் எனக்கு நினைவூட்டுறாங்க. அது மாதிரி இளைஞர்கள் மற்றவர்கள் அதுதான் சுருக்கமாக. அதாவது வயது கேலண்டரை பார்த்து அது பாட்டுக்கு ஓடிக்கணும். காலத்தை மனதில் பொறுத்தவரையில் கொள்கையோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு விடியலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பிக் பேங் டிவி அந்த கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கீங்க. பெருவெடிப்பு, அந்த பெருவெடிப்பு பெயரில் மட்டும் இருக்கக்கூடாது, நடத்தையிலேயே பெருவெடிப்பு உண்டாகணும் இளைஞர்கள் மத்தியிலேங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிவாயுதமாக பயன்படணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆகவே இளைஞர்கள் முதியவர்கள் மாதிரி நினைக்கிறது பொறுப்புக்கு மட்டும் நினைக்கணும். ஆனால் செயலுக்கு முதியவர்களே இளைஞர்களாக மாறணுங்கிற அளவுக்கு இருக்கணும்.
அதனால தான் சிந்தனை என்பதில், பொறுப்பு என்பதில் போது அதில் முதிர்ச்சி இருக்கணும். அது இளைஞர்களுக்கு தேவை, கட்டுப்பாடு எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் அதற்குள்ளேயே, அந்த வட்டத்துக்குள்ளேயே அவர்கள் இருக்கக்கூடாது. நேரம் முன்னால் பார்க்கணும். தந்தை பெரியார் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் இளைஞர்களுக்கு சொன்னதே என்னன்னா, முன்னால் பாருங்க, பின்னால் திரும்பி பார்க்காதீங்க. அதை பாருங்க, இதை பாருங்க, அவர் காலத்தில் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லாமல் இளைஞர்களுக்கான இருக்காது. அதோடு இப்போ இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, அறிவியல் வளர்ந்துச்சு, மின்னணுவியல் வளர்ந்துருச்சு, தகவல் தொழில்நுட்பத்தோட புரட்சி இருக்குது, செயற்கை அறிவி என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ இது வந்தாச்சு. இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம், காலத்தை சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு, மிகப்பெரிய மாற்றம்னா வெறும் அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி அதை கொண்டு போய் மூட நம்பிக்கையை பரப்புறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த தொலைக்காட்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலையும் இளைஞர்கள் புதியதோர் உலகு செய்வோம், புதியதோர் சமுதாயத்தை உருவாக்குவோம், பேதமில்லாத சமுதாயம், சமத்துவம், சமவாய்ப்பு, உழைப்பு, யாரை பற்றியும் கவலைப்படாமல் அச்சமில்லாமல் துணிந்து எடுக்கணும். யோசிக்க வேண்டிய நேர அளவுக்கு யோசிக்கலாம், ஆனால் அதையே செய்து கொண்டிருக்கக்கூடாது. இளைஞர்கள் செயலில் இறங்கணும், கட்டுப்பாடான செயலில் இருக்கணும். அது ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு செயல்படணும். ஆக வெறும் ஆர்வம் மட்டும் அவர்களை உயர்த்தி விடாது. நாம் நினைக்கின்ற லட்சியத்தை அடைய எளிதில் செய்ய முடியாது. எத்தனையோ தடைகள் இருக்கலாம். தடைக்கற்கள் உண்டென்றாலும் தாங்கும் தடந்தோள்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த துணிவோடு இளைஞர்கள் சிந்தித்து தலைவர்களை முன்னிறுத்தி கொள்கைகள் வாழ்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். எனவே நான் பயணத்தில் ஏற்படுகிற தடை முக்கியமல்ல, பயணத்தின் இலக்கு மிக முக்கியம். அதுதான் என்னுடைய செய்தி. குறிப்பா பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண்களை தனியாக பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பூராமே ஆண்கள் பெண்கள் பேதமே இல்லை. பெண்களே நீ ஏன் தனியாக சொல்லணும்? பெண்கள் காலங்காலமாக இன்னும் கேட்டா அடிமைகளிலும் அடிமைகள் வைத்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில், இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அவர்கள் அழகாக சொன்னது மாதிரி கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்கிற சொசைட்டி. அதாவது மற்ற இடங்கள்ல இருக்கிறது பேதம், இது அப்படி இல்லை, படிக்கட்டு பேதம். பேதத்தை நாம் சரிப்படுத்தலாம் சுலபமா, ஆனால் படிக்கட்டு பேதத்தை நம்ம அவ்வளவு எளிதாக வருது. ஏன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எதிரியா இருக்காங்க. அதில் புது எதிரி யாருங்கிறது மறைஞ்சு போறாங்க. இதை அடையாளம் கண்டு கொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறத அது ரொம்ப மிக முக்கியம். அதில் எல்லாத்துலேயும் 6 தலையில் பிறந்தவங்க, தோளில் பிறந்தவங்க, தொடையில் பிறந்தவங்க, காலில் பிறந்தவங்க, அதுக்கு கீழே எங்கன்னு தெரியாத இடத்துல இருந்தவங்க, எல்லாவற்றுக்கும் கீழே பெண்கள்னு வச்சுருக்கிறாங்க. எந்த காலகட்டத்திலும் பெண்கள் சுதந்திரத்துக்கு தயாரானவர்களோ அல்லது உரிமை உள்ளவர்களோ கிடையாது என்று சொல்லி அவர்களை அடிமையிலும் அடிமையாக ஆக்கி வைத்திருக்கிற ஒரு சமுதாயத்தில் பெண்கள் எழுச்சி பெற வேண்டும், விழிப்புணர்வை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எல்லா முன்னுரிமையும் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். அதாவது ஆண் இந்த உரிமைகளை அவர்கள் போய் கேட்டு பெறக்கூடாது. தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணியன் அடிமையாராக சொல்லுவார். அது ஆண்கள் கொடுக்கறதோ அது சலுகை இல்லை. கொடுத்தாலே என்ன விடுதலைங்கிறதோ அல்லது உரிமைங்கிறதோ இன்னொருத்தர் கொடுத்து பெறுவதில்லை. கொடுத்து பெறுவதுங்கிறது சலுகை, ஆனால் உரிமைங்கிறது தானே எடுத்துக்கொள்வது தான் உரிமை. ஆகவே முதலில் தெளிவு உண்டாகணும். நாம் கேட்பது சலுகை அல்ல, நமக்கு இருக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமையை வலியுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நாம் எந்த வகையிலும் பிறருக்கு நாம் குறைந்தவர்கள் அல்ல, பிறருக்கு தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நினைக்கணும். அடுத்தது ஒரு பெரிய ஒரு மாயை பெண்கள் மனதில், அது உலக அளவில் இருக்கிற பெண்கள் மனதிலேயே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது இப்போ மேலை நாடுகளிலே மற்ற நாடுகளிலே எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அது பல நாடுகளிலும் மாறிக்கொண்டு வருவது ஒரு நல்ல சகுனம், நல்ல வாய்ப்பு. அது என்னன்னு கேட்டால் ஒரு அறிகுறி. அதை என்ன அப்படின்னு கேட்டால் முக்கியமாக ஆண்களை நத்தித்தான் பெண்கள் இருக்கணும். ஆண்கள் இல்லாமல் துணை இல்லாமல் பெண்கள் தனியாக வாழ முடியாது, தனியாக அமைச்சிக்க முடியாதுன்னு ஒரு காலங்காலமாக இந்த எண்ணத்தை பெண்களுக்குள்ளேயே விதைத்து வைத்திருக்கிறார். ஆக எனக்கு ஒரு துணை வேணுங்க, எனக்கு என் காலத்தில் என்ன ஆகும், இப்படியெல்லாம் அவர்கள் இருக்கிறார். இந்த எண்ணத்தை சுக்கு நூறாக உடைக்க வேண்டும்.
அவருடைய தனி அடையாளம் இருக்கணும். அந்த தனி அடையாளத்தோடு இருக்கணுமே தவிர அவங்க வந்து ஆணை சார்ந்த ஒரு அடையாளம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் மிஸ்ஸஸ் சோன் சோ அப்படிங்கிறாங்க. நல்ல பிரபலமாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து மிஸ்டர் சோன் சோன்னு யாராவது அங்கே அந்த ஆணை சொல்லுவாங்களா, இவங்க தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஆணுடைய அடையாளத்தை வச்சு நான் சொல்றது பெரியாருடைய கருத்துக்கள் தான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஆனால் அந்த ஆணுடைய அடையாளத்தை வைத்து கொண்டு பெண்கள் அந்த நிழலுக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு சிறப்பாக இருந்தார். விழாக்கள் கொண்டாடினா கூட ஆண்களுக்கு விழா கொண்டாடுறது மணி விழா, ஆண்களுக்கு வைர விழா, ஆண்களுக்கு சதய விழா எல்லாம் கொண்டாடி பக்கத்தில் அவங்க தொழிலை உட்கார வைக்கிறது. அவங்களை கொண்டாடி ஏன் இவரை உட்கார வைக்கக்கூடாது? இப்படியெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்திகளில் எடுத்து சொல்லணும் போறாங்க. ஆக மாற்றங்கள் ஏமாற்றங்கள் ஆகக்கூடாது. மாற்றங்கிறது அடிப்படை புரட்சியாக இருக்கணுமே தவிர அது ஒப்பனைகளாக இருக்கக்கூடாது. வெறும் ஒப்பனைகளாக இருந்தால் ஒப்பனை கலையும். எல்லா நேரமும் ஒப்பனையிலேயே வாழ முடியாது. ஆகவே தான் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒப்பனை வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை, உரிமை வாழ்க்கை. இதுதான் சரியா சொன்னீங்க. தந்தை பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமையானான்ங்கிற புத்தகம், அதை படித்த பெண்கள் எல்லாம் நிறைய படிச்சு விழிப்புணர்வு வந்துருச்சு. சில படிக்காத பெண்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு வரல. அந்த புத்தகத்தை பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல பாடத்திட்டமா அதை கொண்டு வர போறீங்களா, இல்ல ஏற்கனவே இருக்குங்களா? இல்லை, அதாவது இப்போ நிறைய அளவுக்கு அவருடைய சில இப்போ அத்தியாயங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. சில துறைகளிலே அதை வாங்கி பரப்பியிருக்காங்க. உதாரணமாக 1929 செங்கற்பட்டில் முதல் சுயமரியாதை மாகாண மாநாடு நடத்திய நேரத்தில் தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னா, அன்றைக்கு அது பெரிய புரட்சிகரமான தீர்மானம். ஆண்களுக்கு உரிய சமத்துவம் பெண்களுக்கு இருக்கணும், சம வாய்ப்பு இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இராணுவம், காவல்துறை இவைகளிலும் பெண்களுக்கு நியமனம் இருக்கணும்னு சொன்ன உடனே பெரிய அதிர்ச்சி, குழப்பம், எதிர்ப்பு எல்லாம் வந்து பெரியார். என்னங்க பெண்ணு போய் இராணுவத்தை இருக்க முடியுமா, பெண்ணு போய் போலீஸ் வேலையை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அதே கொள்கையை ஏற்படுத்திய திராவிட இயக்கம், நூற்றாண்டு விழா நாயகரான கலைஞர், அவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அந்த பெண்களுக்கு தனி காவல்துறை இடத்தை ஒதுக்குறாங்க. பிறகு நாங்கள் முயற்சி எடுத்து எல்லாம் பண்ண உடனே இராணுவத்துறையில் பார்த்துக்கலாம் பெண்கள் வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் பாஜக ஆட்சி இருக்கும்போதே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து இராணுவ அமைச்சர் இருந்தப்போ அவர்கிட்ட சொல்லணும், இங்கே எங்களுடைய பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பிள்ளைகள் போகிறாங்க. அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எடுக்கிறாங்க, ஆனால் இராணுவத்தில் மட்டும் கொஞ்சம் தயங்குறாங்க. அப்படியா, நான் உடனே அந்த எண்ணத்தை மாற்றுறேன், உடனே ஆணையிடுறேன், உத்தரவு போடுறேன் அப்படின்னு எடுத்து சொல்லி அவங்கள எடுக்கணும்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருந்த அவங்க பயிற்சி கலர் இருப்பாருங்க, அந்த அமைப்பில் இவங்களை சேர்க்க சொல்லி வந்ததில் அந்த பெண்ணு தான் முதல் வந்தாங்க. இன்றைக்கு விமானம் ஓட்டியா பெண்கள் ஓட்டுறாங்க. அதில் ஹெவி அப்படின்னு சொல்லி லாரி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது, அதே மாதிரி மற்றது கிடையாது, வெறும் சைக்கிள் தான் ஓட்டணும். ஸ்கூட்டர் வந்துட்டாங்க, பெண்களுக்காக ஏற்பட்டது தான் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டருடைய வரலாறு சொல்கிறாங்க. இன்றைக்கி போல ஆண்கள் கூட பெண்களை விட அதிகமாக ஆண்கள் தான் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க ப்ரமோட் ஆகியிருக்காங்க, இவங்க ப்ரமோட் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல பேருந்து, இங்கே சரக்கு பேருந்து, பெரிய லாரி, அதை கவனமாக ஓட்டுறாங்க, பஸ்ஸுகள் ஓட்டுறாங்க. இதெல்லாம் இப்போ வந்து சாதாரணமாயிடுச்சு. இதையே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வச்சுக்க முடியுமா? இல்லை. ஆகவே தான் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு பக்கத்தில் வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு பெற்றோர்களே அது தயாராகிட்டாங்க. என் பொண்ணு இருக்குது அப்படின்னு போட்டு மிகப்பெரிய அளவு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு என்னென்னா, திராவிட இயக்க ஆட்சியினால் இங்கே நம்ம எல்லாருமே பெரியார் பக்கம், அம்பேத்கர் இந்த கருத்துக்கள்லாம் பரவுனதுனால பெண்கள் வந்து மாவட்ட ஆட்சியராக, அதே மாதிரி காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஐஜி, டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், மிகப்பெரிய தலைமை, இப்படியெல்லாம் பெண்கள் வந்து ஏராளமாக இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உயர்நீதிமன்றங்களிலே அதிகமான பெண்கள் நீதிபதிகளாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை அவர்களே வந்து பாராட்டுறாங்க, நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு இயக்கம்,
அந்த கொள்கைகளை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியை பாதுகாத்து கொண்டு இருக்கிற கூட்டணி அமைப்புகள், இதெல்லாமே. ஆகவே தான் துணிச்சலோட இறங்கணும். ஒரு முதல்ல பாதை இருப்பாருங்க, பயணங்கள் போகும்போது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ரோட் லெஸ் டிராவல் அப்படி. ரோட் லெஸ் டிராவல், இது வரைக்கும் போகிறதுக்கு பயப்படுறது, அதை வழியே மீள்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அதான் போன வழியே போய் பத்திரமா திரும்பும். புது வழியில் போங்க, புதிய பாதையை அமைங்க. அது ஈரோட்டு பாதையா, அம்பேத்கர் பாதையா, அறிவு பாதையா, துணிச்சல் பாதையா இருக்கட்டும், அப்படிங்கிற துணிச்சலோட தான் தன்னை ஒரு உருவமாக பார்க்கணும். பெரியார் சொன்ன கருத்துக்கள் ரொம்ப எளிமையானது, ஆனால் கடினமான நடைமுறைப்படுத்துறது. ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டியது அவருடைய வாழ்க்கை. அதில் இன்னொருத்தர் குறிக்கிறதுக்கு பெற்றோராக இருந்தால் கூட இவங்களுக்கு குறிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? கிடையாது. அவங்க எப்போ 18 வயசு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு சட்டமே அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கக்கூடிய திறன், அறிவு, ஆற்றல் எல்லாம் உண்டு. ஆகவே அவர்களுக்கு உண்டு. படிக்காத பெண்களாக இருந்தாலும் அவர்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் பொது அறிவில் குறைந்தவர்களாக இருக்க முடியாது. பொது படிப்பறிவு வேறு, பகுத்தறிவு வேறு. ஆகதான் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சுதந்திர சிந்தனை முழுக்க அவர்களுடைய உரிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர அதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. ஆகவே அக்கா சுக்கா மிளகா சுதந்திரம் பிடியே, அக்கா உனக்கு தரேன்னு புரட்சி கவிஞர் கேட்டார். அது நீங்க சொன்ன மாதிரி திராவிடர் கழகத்துடைய கொள்கை கோட்பாடு மிகப்பெரியது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் 1925 உருவாக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி 1917 உருவாக்கப்பட்டது. அது திராவிடர் கழகமாக மாறினது 1944. ஆனா ஆர்எஸ்எஸ் இன்று பல முதல்வர்கள், கவர்னர்கள், பிரதமர்களை உருவாக்கிருச்சு. இன்னும் திராவிடர் கழகத்துல இருந்து பிரதமர்கள் உருவாகல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அரசியல் ரீதியா அவங்க வெவ்வேறு வித்தைகளை காட்டி ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு உருமாற்றங்கள் உண்டு. அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று கிடையாது. அவனுக்கு ஒன்று அடிப்படை கொள்கை என்னென்னா, இந்தியா பூரா பழமையில் இருக்கணும், இந்து ராஷ்டிரமாக இருக்கணும். அதை வச்சு கொண்டு மதத்தையும் மற்றதையும் பயன்படுத்தி அப்பப்போ பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை ஆட்சி பிடிக்கிறதோ பதவியை மாற்றுறதோ இந்தியா பூரா வர்றதோ அது வித்தைகள். தேர்தலில் பித்தலாட்டங்கள் எல்லாம் பண்ணி பணபலம், ஆள் பலம், இது அத்தனையும் மசில் பவர், மணி பவர், மைண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால ஆப்பாடுறாரு. திராவிட கழகம் அந்த வேலை செய்யாது. பெரியார் வெளியில் வந்தவுடனே என்ன முடிவு பண்ணாருன்னா தேர்தலுக்கு ஒன்று. ஆனால் எந்த ஆட்சியை எப்படி உருவாக்குவதுங்கிறதுல ஒரு அஸ்திவாரம். இவ்வளோ ஆட்சிகள் வந்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, 100 ஆண்டு திராவிட இயக்கம் செஞ்சிருக்கிற வேலையை இந்தியாவில் எங்கேயா செஞ்சுருக்காங்க? ஆட்சிகள் வரும் போவோம், அது காட்சி. ஆட்சி என்பது காட்சியாக இருக்கக்கூடாது, மீட்சியாக இருக்கணும். மீட்சியாக இருக்கிறது அந்த மீட்சியை யார் உருவாக்குறது அப்படிங்கிறதா, இதுதான் மிக முக்கியம். அதனால் நோபல் பரிசு வாங்கினவர்கள்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்காங்கங்கிறதுனால அறிவியலுடைய திறன் குறைவுங்கிறது. எல்லா இடங்கள்லையும் நோபல் பரிசு வாங்கல, எல்லா இடங்கள்லையும் விருது வாங்குறதுக்காக விருது கொடுக்குறவங்க, விருது வாங்குறவங்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு தொண்டு செஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஆக அது ஒரு வாய்ப்புகள். ஆகவே விருது வாங்குற மாதிரி குறுக்க நெடுக்கையில் போகணும், எதை வேணாலும் செய்யலாங்கிறது, அப்பப்போ வித்தைகளை காட்டுறது, மாற்றிக்கிறது, இதெல்லாம் வந்திருக்கணும். அவங்களுடைய நோக்கம் மதத்தை பயன்படுத்துகிறாங்க, வெறியை பயன்படுத்துகிறாங்க. மெஜாரிட்டி நோயாளிகள், மருத்துவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஏன் அதே அளவுக்கு போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. கரெக்ட். கடந்த 26ஆம் தேதி திருச்சியில் எழுச்சி தமிழர் தலைமையில் நடந்த மாநாட்டில் நீங்கள் சிறப்புரையாற்றினீங்க. உலகமே பார்த்து மகிழ்ந்தது. வரலாறு காணாத கூட்டம். நீங்களே கடந்து போக ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாநாட்டில் உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. அது எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையும் சிறப்பான வழிகாட்டலும் கொள்கை பூர்வமான ஒரு அடித்தளத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இயக்கமும் செயல்பட்டால் எத்தனையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, வெறும் இன்றைக்கு காலையில் ஒரு கட்சி, மாலையில் ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கொள்கை, யாருக்கு அடுத்தது அந்த மாதிரி இல்லை. அவர் பக்குவப்பட்ட பாசறை இருப்பாருங்க, அது பெரியார் தொடர், இங்கே அம்பேத்கர் புத்தகங்கள், செயல்முறைகள், இது அத்தனை, இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்
மண்ணை மணந்த மணாளர்களை, கொள்கையை மணந்தவர். அதனால தான் அவர் மற்றதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி சொல்கிறார். 61 வயதிலையும் இளைஞராகவும் காலையில் ஒரு பக்கத்தில் இருக்கார், மாணவர் இருப்பார், கடுமையாக உழைச்சிருக்கார். இளைஞர்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கிறார். அண்மை காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இளம் தலைவர் தான், அதில் ஒன்றும் இல்லை. இவ்வளவு தூரம் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய நம்பிக்கையை விதைச்சி அந்த நம்பிக்கையை அறுவடை செய்வதற்கு என்ன பயிர்கள் செழித்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு விவசாயி மாதிரி அங்கே நின்று பார்த்தார். பயிர்களெல்லாம் கதிர்கள் நிறைய வந்திருக்கு, அதுவும் தலை சாய்ந்த கதிர்களாக இருக்குது, வெற்றி கதிர்கள். அதையெல்லாம் பார்த்து எங்களை நான் கட்டி தழுவி முடிச்சு மகிழ்ச்சி அடைகிறோம். அன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய அளவு. போகும்போதும் ஒரு செய்தியோடு போகும். மாநாடு வரும் காட்சி காட்டுறேன். இப்போ மாநாடு ஆட்கள் பணத்தை நிறைய செலவு பண்ணி ஆட்களை கூப்பிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அது தெரிஞ்சு போயிடாங்க. ஏன்னு கேட்டால் அது தெளிவாக அவர்கள் அழைத்து வரப்பட்டவர்கள். ஆனால் இங்கே வந்தவர்கள், இந்த அழைத்து வரப்பட்டவர்களுக்கும் தானே வந்தவர்களுக்கும் கடைசி வரை வந்தவர்கள் மட்டுமல்ல, அவங்க வசூல் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாநாட்டுக்கு வர்றாங்க. அப்படி அதுதான் மிக முக்கியம். உண்மையான ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் கொள்கை உள்ளவர்களுடைய திரட்சிக்கும் அது அடையாளம். ஆகவே நம்பிக்கை தெளிவாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வகையிலும் நல்ல தலைமை, தெளிவான கொள்கை, கட்டுப்பாடு உள்ள ஒரு தோழர்கள். அந்த கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஈர்க்கணும். அது போக போக சரியாயிடும். வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு கடைசி கேள்விங்க. முன்னாள் பிரதமர் VP சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வாழ்றவங்களா பகுத்தறிவோடு இருக்காங்க, வட இந்தியர்கள் பகுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைச்ச மாதிரி ஒரு பெரியார் அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஆனால் பல மாநிலங்கள்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, என் பக்கத்துக்குள்ள ஆந்திராவில் கூட தலித் தலைமையான முதல்வர் வந்துட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் தலித் தலைமையில ஒரு முதல்வர் வரல. அதற்கு என்ன காரணம்? எதிர்காலத்தில் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தலித்து மற்றவங்கள்னு பிரித்து பார்க்காத இடம் தமிழ்நாடு. சரி, யாராக இருந்தாலும் தலித்துன்னு பிறவியை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. தலித்துக்கு மேலே இருக்கிறவர் தான் வந்திருக்கிறவருக்கு. இதை விட தமிழ்நாட்டில் காமராஜராக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம அடையாளத்துக்கு அவரை அடையாளப்படுத்துறதுக்கு தான் வருவார் தவிர இவர் எதுக்காக வரணும்னு நினைக்கிறாரோ அந்த கொள்கைக்கு மேலே நின்று வேலை செய்கிறவங்க தான் இங்கே இருக்காங்க. அதனால் அவங்களே வரணுன்றதை நான் ஆதரிக்கிறேன்னு தவறாக நினச்சக்கூடாது. இங்கே அது மாதிரி பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எங்கள் கட்சியில் கூட என்ன கேட்பாங்க, உங்கள் இதில் பிரிக்க எந்த பொறுப்பில் இருக்காங்களா? இங்கே வந்தாலே ஜாதியை ஒழிச்சிட்டு தானே இங்கே வர்றான். வரணுங்கிறது நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் அதில் போய் நாங்கள் அடையாளத்தை தனியாக பிரித்து தனியாக ஒரு கோடு போடுறதே இல்லையே. இங்கே ரிசர்வ் தொகுதி கிடையாது, பற்றதில்லை. அரசியல் கட்சிகளில் கூட ஆதி திராவிடர் நல பிரிவுன்னு வச்சுருக்காங்க. வரனாலே எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் எல்லா பொறுப்புலையும் இருக்கணும். ஆதி திராவிடரா, மேதி திராவிடரா, பாதி திராவிடரா அடையாளமே தெரியக்கூடாது. அதனால அவர்கள் திராவிடரா, அவ்வளோதான். அந்த கொள்கை அடிப்படையில் அப்படிப்பட்ட உணர்வை தான் வளர்க்கணும். அவைதான் நமக்கு வர்றதில்லை. அதோட இன்னொரு கேள்வியில் நீங்கள் இந்த கேள்வி மூலம் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. என்னன்னா, இந்தியா புறாவிலையும் யாருமே அறியாமல் இருக்காங்க. இந்தியா புறாவிலையும் எப்படி RSS வளர்ந்துருக்குங்கிறதுக்கு அதுவே நன்றி. பிக் பேங் தமிழ் BBT